இன்னைக்கு கோயம்புத்தூர்ல தான் மெஹந்தி போட போகிறோம். ஆனால் கோயம்புத்தூர்ல இருந்து போல நான் என்னோட ஹோம் டவுன் திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தேன். அந்நேரம் டாக்டர் ஸ்ருதி என்னோட ஃபேவரட் கிளைண்ட் என்னை செகண்ட் டைம் புக் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தாங்க. நான் எப்படி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெஹந்தி போடுறதுக்காக தான் 3 days பிஃபோரே நான் ஹோம் டவுன் போயிருந்தேன் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்நேரம் எனக்கு புக்கிங் வந்தனால நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இவங்க என்னோட ஃபேவரட் கிளைண்ட். அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஹென்னாவுமே நான் ஊருக்கு ப்ராடக்ட்ஸ் கொண்டு போயிருந்தனால அங்கேருந்தே நான் மேக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இந்த டைம் அவங்க தான் டிசைன் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே யூனிக்கான டிசைனாக சூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. லாஸ்ட் டைமாக அவங்க ப்ரீவியஸ் டே தான் புக் பண்ணாலும் நான் முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன் உங்களுக்கு 1 or 2 times. ஸோ என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஒரு ட்ராபேக் என்னென்னா அவங்க June 6 வந்து இவங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். பட் June 2 தான் உங்களுக்கு டைம் இருந்தது. அதனால அன்னைக்கே புக் பண்ணிட்டாங்க. 4 days பிஃபோர் புக் பண்ணிட்டாங்க. எப்போவுமே நம்ம ஒரு 2 days பிஃபோர் தான் போடுவோம். ஏன்னா ஸ்டெயின்ஸ்லாம் வந்து அப்போ தான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். 4th day அப்படின்னா கண்டிப்பாக வந்துருக்கு நம்ம கொஞ்சம் ஃபேட் ஆயிரும். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் டே வந்து திரும்பி என் ஃப்ரெண்ட்ஸ் மெஹந்தி கூட ஹோம் டவுன் கிளம்பணும். நான் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பிட்டேன். அவங்க நெக்ஸ்ட் டேவே நம்மளுக்கு ஸ்டெயினும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட் டைம் எனக்கு 4th day வரையும் ஸ்டெயின் இருந்துச்சு. இந்த டைம் வந்து 2nd day கொஞ்சம் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதாவது நம்ம சொன்ன மாதிரி நம்ம 3rd day வரையும் ஸ்டெயின் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் அண்டு நம்ம ஆஃப்டர் கேர் மெத்தட் பொறுத்து கொஞ்சம் ஸ்டெயின் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அந்த நம்ம ஈவெண்ட் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஹந்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக